நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் முதலீடு செய்கிறது செம்காப் மற்றும் டாடா பவர் நிறுவனங்கள். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, பெரம்பலூரில் காலனி உற்பத்தி நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன. மேலும் இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு அரசின் உலக முதலீட்டாளர் மாநாடு நாளை தொடங்கி 2 நாட்கள் சென்னையில் உள்ள நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். தொடங்கி வைத்து $1 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி, அதாவது தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்றுவதற்கான ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து டேன் ஃபண்ட் திட்டத்தையும் துவக்கி வைக்கிறார். மேலும் செமிகண்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை தொடர்பான அந்த ஒரு கொள்கையும் வெளியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அந்த 2 நாட்கள் மாநாட்டில் பல்வேறு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது அந்த இடத்தில் கையெழுத்தாக உள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் பகுதிகளில் 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் ஒரு ஆலையானது அமைய உள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நாளை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தென் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி என்று அழைக்கப்படும் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி தொடர்பான முதலீடுகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. டாடா பவர் நிறுவனம் இந்த முதலீட்டை செய்ய உள்ளது. டாடா பவர் நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நாளை கையெழுத்தாக உள்ளது. இதே போன்று தமிழ்நாடானது மிக அதிகமாக சுற்றுலா தலங்களை கொண்டுள்ள மாநிலமாகும். அதாவது கடற்படை பகுதிகள் அதிகம் உள்ளதால் கடற்கரை சுற்றுலாவும் அதிக அளவு தமிழ்நாட்டில் உள்ளது. எனவே மகேந்திரா ஹாலிடேஸ் என்ற நிறுவனம் சார்பில் சுற்றுலாத்துறையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் முதலீடு செய்வதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. இதே போன்று வட மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நான் லெதர் ஃபுட்வேர் என்று அழைக்கப்படும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களாலும் கையெழுத்திடுவது. இதே போன்று தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்கள் சுமார் 5.5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஏற்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசிடம் கூறும்போது இந்த ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு இந்தியாவில் இதுவரை நடைபெறாத ஒரு மிகப்பெரிய அறிவு திருவிழாக அமையும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அவர்களின் படிப்புக்கு ஏற்ற பெரிய அளவிலான கிடைப்பதற்கு நாடு மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.